வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிட்டி யூனியன் பேங்க். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ ஆல்ரெடி அவங்க ஏறி இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டை நம்ம போன குவார்ட்டர்லேயே நம்ம வீடியோ போடும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ஹைட்டை அவன் டச் பண்ணிட்டு இப்போ அவன் கரெக்ஷனில் இருக்கிறான். இந்த நிலையிலிருந்து இவனுடைய மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஃபண்டமெண்டல் பேக்ரவுண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி Q2 ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய சம்மரியை நம்ம பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ்ன்னு வரும்போது 18% இயர் ஆன் இயர் அட்வான்சஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு. டெபாசிட் 21% க்ரோத் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்பிஏ வந்து 2.42 அப்படிங்கிற அளவுக்கு கிராஸ் என்பிஏ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி மார்ஜினுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அது 3.63ங்கிற லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 48 to 50% வந்து அவங்களுக்கு காஸ்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சிஏஎஸ்சியோட டெபாசிட் 16% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேஷன் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க செக்யூர்ட் லெண்டிங் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு இவங்க கொடுக்கறதுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு 2500 கோடி ரூபா, $50 மில்லியன் ஐஎஃப்எஸ்சி ஃபெசிலிட்டியோட சப்போர்ட்டோட அவங்க ஒரு புக் ஓப்பன், ரெனியூவபிள் எனர்ஜி புக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்டில் போய்கிட்டு இருக்கு. தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அவங்க 75 பிரான்ச் வந்து அவங்க வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டென்ஷன் வச்சுருக்கிறாங்க. அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் எவ்வளோ பிரான்ச்சு அப்படிங்கிறதுக்கான கணக்கு இல்லை. இப்படி பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபர்தர் அனாலிசிஸ் நம்ம பார்க்குறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டை 265 டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 290ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டலில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி பிஇ க்ரோத் டிடிஎம் வந்து 1.3 அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இதுதான். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 0.2 மைனஸில் இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டியோட போன வருஷத்துக்கு கொடுத்துருக்கிறது 57% போன வருஷத்துக்கு கொடுத்துருக்கு. பீட்டா 1 இயர் பீட்டா ஸ்கோர் வந்து 0.9ங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி, நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 15% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 17.9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்னு வரும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 15.2% இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 15.2% குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 70 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 23 கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.3 கூடி 4.4 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னா 16.3 இருக்கு. இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதே மாதிரியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.03% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.1 அதாவது 0.10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் 1.42 குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 28.7 ஆகும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 62.7 ஆகும்.
FIS உடைய கரண்ட் ஹோல்டிங் 26%ஆகவும் இருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய EPS தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 127.6, ஃபேர் ப்ரைஸ் 216, கரண்ட் ப்ரைஸ் 289. இப்போ புக் ப்ரைஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபேர் ப்ரைஸோடைய ரேஷியோ, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.34ன்னு வருது. ஸோ இப்போ இது வந்து இன்னும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1லேருந்து 1.5. ஸோ இப்போ இவன் ஆல்ரெடி 1.5க்கு போனான்னாக்கா ஃபுல்லாக 1.5க்கு போகல, அதுக்கு முன்னாடியே அவன் வந்து இப்போ கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறான். இப்போ அவன் இருக்கிறது 1.34. ஸோ 1.5ன்னா 324 அப்படின்னு வருது. இவன் 304 ஹைட்லேயே வந்து இவன் வந்து இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இந்த கரெக்ஷனோட இவன் திருப்பி 1.5 வரைக்கும் போகிறானா அப்படின்னு பார்க்குறோம். 1.5 1 to 1.5 அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1.5க்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது 324 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கரண்ட் EPS உடைய TTM 16.3, அது ஆவரேஜ் பண்ணும்போது 4.08. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன், EPS எஸ்டிமேஷன். இதை நம்ம எக்ஸிட் ஆக போகிற 3.90ஓட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட இருக்குது, 4.25. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக அது சஸ்டெயின் பண்ணாமல், அந்த ஹைட்லேயே சஸ்டெயின் பண்ணாமல் கொஞ்சமாக கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும். ஸோ இப்போ அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதோடைய ஹைட் எல்லாமே நம்ம போன குவார்ட்டர்லேயே நம்ம வந்து அதை நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ எப்படி நம்ம பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி போன குவார்ட்டருக்கே போட்டோம். ஸோ இப்போ அந்த ஹைட்டை டச் பண்ணிட்டு இப்போ கரெக்ஷன் எடுக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜ் கூட இருக்குது, ஆனால் எஸ்டிமேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 307லேருந்து 432 அப்படிங்கிறது இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு. இவன் இப்போ 307 கடக்கலை, 307க்குலாம் நான் வரல. ஸோ இப்போ இவன் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து குவார்ட்டர்லியோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் தான் இருக்கிறான். 261 to 324 அப்படிங்கிற ரேஞ்சு, 324 to 328ங்கிற இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான். 261 உடச்சிட்டு 288 இது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. 304 வரைக்கும், 304 நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 324 to 328ஆகவும் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்திருக்கிறாங்கிறத, கரெக்ஷன் எடுக்க இனிஷியேட் ஆகிருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இதில் S2ங்கிறது 261, S1 281, மிட் பாயிண்ட் 288, R1 304, R2 324, 302 வரைக்கும் போயிட்டு அவன் கீழே வரான். இந்த மிட் பாயிண்டான 288ங்கிற லெவல்லே சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால 281 இதை உடைச்சானா 281 அப்படிங்கிற லெவலுக்கான சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்தோடையே அவன் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தாங்கன்னா இந்த இடத்துலேருந்து இவன் மேலே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு 324 எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையபிள்ங்கிறத நம்ம வந்து சப்போஸ் 281 வரைக்கும் வந்துட்டு அவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1.618 அப்படிங்கிறது 315 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இல்லை அதை உடச்சி போகிறான்னா 324 அப்படிங்கிற ரேஞ்சு அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 323ங்கிற ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து இப்போதைக்கு 324 அப்படிங்கிறத காட்டுது. அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இந்த ப்ரைஸ் வந்து 333ஆவோ, நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா 333 கூட அப்டேட் ஆகலாம். அது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்ப்போம். ஸோ இப்போ இவனுக்கான ஸ்கோப் இதுக்கப்புறம், இந்த இடத்துக்கு அப்புறம் இவனுக்கான ஸ்கோப் வந்து 304 to 288 அப்படி இல்லைன்னா 281 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்த உடனே அவன் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மேலேயோ, இல்லை கரெக்ஷன் எடுக்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா டவுன் சைடோ இவங்க வந்து மூமெண்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க கீழே சப்போஸ் வருது அப்படின்னு சொன்னால் 281 261ங்கிறதுல நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த ப்ரைஸஸ்லாம் நமக்கு வந்து கவனமாக இருக்கிறோம்.
மேலே போகிறதுனா 324, 304, 324, 330 அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.